அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் செய்பவர் இறுதியாக தன்னுடைய முடிகளை முழுவதும் களைய வேண்டுமா அல்லது குறைவாக களைய வேண்டுமா? உண்மையில் முடிகளை முழுவதும் களைவதோ அல்லது குறைவாக களைவதோ இது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் இருந்தும் உள்ளது என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். முடிகளை முழுவதும் களைவது மிகச்சிறந்ததா அல்லது குறைவாக களைவது மிகச்சிறந்ததா என்பதில் பல அறிஞர்கள் பலவிதமாக முரண்படுகிறார்கள். ஆனால் அதிகமான அறிஞர்கள் முடிகளை முழுவதும் களைவதுதான் மிக சிறந்தது என்ற கருத்தில் காணப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் தன்னுடைய முடிகளை முழுவதுமாக களைந்தார்கள் என்று தெளிவாக ஹதீஸ் வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன் என்று பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், தன் முடிகளை முழுவதுமாக களையக்கூடியவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. யா ரசூலுல்லாஹ் வல் முகஸ்ஸிரீன், அல்லாஹ்வின் தூதரே, முடிகளை குறைவாக களைபவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டானா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இரண்டாவது தடவை பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், யா அல்லாஹ், முடிகளை முழுவதுமாக களைவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. வல் முகஸ்ஸிரீன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குறைவாக களைவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டானா? அல்லாஹ்வின் தூதர் மூன்றாவது தடவை பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், யா அல்லாஹ், முடிகளை முழுவதும் களைபவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. வல் முகஸ்ஸிரீன் யா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் குறைவாக களைபவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டானா என்று கேட்ட பொழுது வல் முகஸ்ஸிரீன் என்று நான்காவது தடவை அல்லாஹ்வின் தூதர் இந்த முடியை குறைவாக களைபவரை அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அதிகமான அறிஞர்கள் குறைவாக முடிகளை களைவதை விட முடிகளை முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும், களைவது அஃதல், அதாவது முடியை முழுவதுமாக வடிப்பது என்பது மிக சிறந்தது, அதான் நபி வழியுமாக இருக்கிறது, எனவே சிறந்ததாக இருக்கும் என்று அதிகமான அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதே கருத்தில்தான் சொல்கிறார்கள். எனவே நாம் இந்த அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக எப்படி தன்னுடைய முடிகளை முழுவதும் களைந்தார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய முடிகளை முழுவதுமாக களைந்து அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ்.